வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது கர்த்தருக்கு பிரியமானவன். ஏசாயா 48 கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். யார் கர்த்தருக்கு பிரியமானவன்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு சித்தமானதை செய்பவனே கர்த்தருக்கு பிரியமானவன். வேதத்திலும் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றவர்கள் உண்டு. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன், அவன் தேவனோடு சஞ்சரித்தான். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். தாவீது தேவனுடைய தூதனைப் போல மனுஷ பார்வைக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். மொர்தகாய் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவன், தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவன். தானியேல் மிகவும் பிரியமானவன், அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆம், இவர்களைப் போல நீங்களும் கர்த்தருக்கு சித்தமானதை செய்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் எந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.